இவங்க இதுல 2 பேரோட தப்பு இருக்கு. ஒரு தப்பு என்னன்னா, யார் அந்த பிரதிநிதித்துவ பயன்படுத்துறாங்களோ, இடஒதுக்கீட்டை யாரெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்களோ அவங்க மேலே மிஸ்டேக்கு. பொதுவாக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்க இவங்களை பார்க்கக்கூடிய அந்த கண்ணோட்டத்திலையும் மிஸ்டேக் இருக்கு. ரெண்டுமே மிஸ்டேக். எம்எம்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரதுக்கான காரணம் என்ன? கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளியோட மகன் என்னதான் ரொம்ப சிரமப்பட்டாலும் அந்த குடும்ப சூழல்ல அவரால் அதிகபட்சமா ஒரு டாக்டரோ என்ஜினியரோ ஆக முடியும். ஆனா இந்த டாக்டரோ என்ஜினியரோ ஆன பிறகு அவருடைய மகன் தான் பெரிய அதிகார ரீதியான ஒரு சிவில் சர்வீஸ் எழுதி ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும். ஒரு மாஸ் மூவ்மெண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுல ப்ராக்டிக்கலா செய்யும் போது இப்போ வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு இதோட பார்வை எப்படின்னா இது ஒரு மதமாற்ற பணி அப்படிங்கிற மாதிரி. கிரீமி லேயர் வந்து இப்போ ரிசர்வேஷனோட கான்செப்டுக்கு அகேன்ஸ்டா வேலை செஞ்சோம். நீங்க கிரீமி லேயரை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்க. ஓகே, எம்எம்டி அப்படிங்கிறது மாஸ் மூவ்மெண்ட் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதை வந்து நாங்கள் ஒரு சில டாக்டர்ஸ் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் படித்த டாக்டர்ஸ் சேர்ந்து ஆரம்பிச்சோம். டமாரம் சொந்தங்களுக்கு தமிழ் வணக்கம். நான் உங்கள் லூர்து சாமி. டமாரம் ஓயாது முழங்கும் என்ற முழக்கத்தோடு நாம் அரசியல் நிகழ்வுகளையும் நாட்டு நடப்புகளையும் விவாதித்துக் கொண்டும் உரையாடி கொண்டும் வருகிறோம். அந்த வரிசையில் இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் திருச்சியில் மிக சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணரும் ஹர்ஷா மித்ரா மருத்துவமனையினுடைய நிறுவனரும் அதை கடந்து மக்கள் மறுமலர்ச்சி தடம் என்று தமிழிலே குறிப்பிடப்படுகிற மாஸ் மூவ்மெண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்கிற எம்எம்டி என்ற அமைப்பை நிறுவி அதை நடத்தி கொண்டு வருகிற மருத்துவர் ராஜ் வர்தனன் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேங்க சார். இந்த எம்எம்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எதுக்கு சார்? அதாவது என்னன்னா, நீங்க இன்னைக்கு கூட நான் வந்து கூட உங்களோட டைம் எனக்கு கிடைக்கிறது அவ்வளோ பெரிய விஷயமா இருக்கு. நீங்க ஒரு மிக சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணரா ஒரு நேரத்தை ஒதுக்கி கொடுக்க முடியாத அளவுக்கு டைட் ஷெட்யூல்ல இருக்கிற ஒரு நபரா இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட சூழல்ல எம்எம்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வர்றதுக்கான காரணம் என்ன சார்? ஓகே, எம்எம்டி அப்படிங்கிறது மாஸ் மூவ்மெண்ட் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதை வந்து நாங்கள் ஒரு சில டாக்டர்ஸ் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் படித்த டாக்டர்ஸ் சேர்ந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். 1988 நாங்கள் ஜாயின் பண்ணோம், 94 முடித்தோம். அப்போது அந்த காலேஜில் இருக்கும் பொழுது ஜாதி ரீதியான பிரச்சனைகளை நாங்கள் வந்து கல்லூரி வாழ்க்கையில் சந்திச்சப்போ அப்போது இதற்கு எதிராக இந்த சமூகத்தில் எதிர்வினை ஆற்ற வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்த பிறகு அதுக்கப்புறம் அந்த சமயத்திலே நாங்கள் வந்து ஒரு சில எதிர்வினைகளை ஆற்றணும். ஒரு மாணவ பருவத்தில் உதாரணத்துக்கு தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் டாக்டர் அம்பேத்கருடைய படம் இல்லாமல் இருந்தது. அப்போ அதை அங்கே வைக்க வேண்டிய ஒரு செயல்பாடுகளில் நாங்கள் இறங்கணும். பல ஒரு சங்கடங்களை எதிர்த்து தான் அதை நிறுவ வேண்டிய ஒரு சூழல் வந்தது. அப்போதான் எங்களுக்குள்ள வந்து இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் புரிஞ்சுது. அதை ஒட்டி நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் நாங்கள் வந்து செஞ்சோம். அந்த உதாரணத்துக்கு அந்த விஷயத்தை மட்டுமே நான் சொன்னேன்னா அப்போ அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும்னு நமக்கு புரியும். அதில் எப்படி இருந்ததுன்னா, நாங்கள் வந்து நான் அப்போ கல்லூரியின் மாணவர்களுடைய சேர்மனாக இருந்தேன், மாணவர் அமைப்பின் சேர்மன். அப்போ என்னுடைய டைமில் நான் போய் கல்லூரி நிர்வாகத்துக்கிட்ட டீன்கிட்ட போய் கேட்டேன். வரிசையாக எல்லா தலைவர்களுடைய படமும் ஒரு போட்டிக்கோள இருக்குது, டாக்டர் அம்பேத்கருடைய படமும் இருக்கணும் இல்லையா, ஏன் வைக்கல நீங்கள் அப்படின்னு கேட்டேன். அப்போ அதுக்கு வந்து அப்படியெல்லாம் வைக்க முடியாது, அதுக்கான ஜிஓ இருக்கணும் அப்படின்னாங்க. அப்போ இது வந்து 1990s. அப்போ வந்து அதுக்கான ஜிஓ நம்ம எங்கே போகிறது, இப்போனா உடனே வந்து ஆன்லைனில் எடுத்துடலாம். அப்போ நாங்கள் வந்து சிரமப்பட்டு சென்னைக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் சங்கத்தை சந்தித்து அவங்கக்கிட்ட இருந்து ஜிஓ வாங்கிட்டு வந்தோம். அதில் எழுதி இருந்தது டாக்டர் அம்பேத்கருடைய படம் வந்து அரசு நிறுவனங்களில் வைக்கலாம் அப்படின்னு ஜிஓ இருந்தது. அதை கொண்டாந்து டீன் கிட்ட கொடுத்த பிறகு அவங்க சரி வச்சுக்கலாம் அப்படின்னாங்க. அப்போ நாங்கள் வந்து டாக்டர் அம்பேத்கருடைய படத்தை நாங்களே எங்களுடைய செலவில் அதை ஏற்பாடு செஞ்சு ஒரு பெரிய அரங்கத்தில் அதை வைத்து டீனை கூப்பிட்டு அவர் கையால் திறப்பு விழா நடத்தின பிறகு அதை கொண்டு போய் மேலே வைக்கணும். இது வந்து கல்லூரி நிர்வாகம் பண்ணணும். ஆனால் அந்த சமயத்தில் திருப்பி ஒரு தடையை போட்டாங்க அவங்க. மறுபடியும் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து படத்தை வைக்க முடியாது, அதுக்கு வந்து மறுபடியும் நான் வந்து டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் கிட்ட நாங்கள் நீங்கள் கொடுத்த ஜிஓ வச்சு நாங்கள் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம், அவங்க திரும்பி வந்து அப்ரூவல் கொடுத்தா மட்டும்தான் அதை மேலே வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
இந்த மாதிரி கிட்டத்தட்ட நாங்கள் ஏப்ரல் 14ஆம் தேதி படத்திறப்பு விழா நடத்தினோம். டிசம்பர் வரைக்கும் வந்துருச்சு. அவ்வளோ மாதங்கள் வந்து அதை மேலே தூக்கி வைக்க முடியல. படம் வந்து ஒரு படிக்கட்டுக்கு கீழே காவலாளி இருக்க அறையில் வச்சுட்டாங்க. அப்போ நாங்கள் வந்து திரும்பி தொடர்ந்து பல முறை போய் டீனை சந்தித்தோம், நிறைய தடவை பேசியும் அவர் வந்து திருப்பி அதை வந்து வைக்கவே முடியாதுன்னு வைக்க அனுமதிக்கவே இல்லை. அப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, கரெக்டாக வந்து ஒரு டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி டாக்டர் அம்பேத்கருடைய நினைவு தினத்தை அன்னைக்காவது வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே போய் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டோம், வைக்க விடலை அவங்க. அதனால இதுக்கு மேலேயும் நம்ம வந்து அதை விட முடியாதுன்னு சொல்லிட்டு டிசம்பர் 25ஆம் தேதி அந்த கிறிஸ்மஸ் இரவு அன்னைக்கு நாங்கள் என்ன பண்ணோம், அதிகாலை ஒரு 2 மணி இருக்கும், நாங்கள் மாணவர்கள்லாம் சேர்ந்து போய் நாங்களே அதை எடுத்து ஏணி போட்டு வச்சு அடிச்சிட்டோம். ஆணி அடிச்சு வச்சுட்டு அதை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நாங்கள் கல்லூரி நிர்வாகத்துக்கிட்ட சொல்லிட்டோம், நாங்கள் வச்சுட்டோம். இப்போ கல்லூரி நிர்வாகம் திகைச்சிடுச்சு. அது வந்து இப்போ இனிமேல் போய் எடுத்தா பிரச்சனை, டாக்டர் அம்பேத்கரோட படத்தை அகற்றின மாதிரி ஆயிடும். இது நாள் வரைக்கும் படத்தை வைக்க அனுமதிக்கல, அது அவங்களுக்கு சுலபமா இருந்தது. ஆனா அகற்றுதுன்னு போது அது ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ ஆயிடும்னு பயந்துட்டு இப்ப இன்ன வரைக்கும் அந்த படம் அங்கேதான் இருக்கு. அப்ப இந்த ஒரு சம்பவம் என்ன எங்களை எப்படி பண்ணுச்சு அப்படின்னா, எங்களை இணைச்சிருச்சு. அப்போ அதே சமயத்தில் சமூகத்துல எதிர்கொள்ள வேண்டிய சிரமங்களையும் எங்ககிட்ட காமிச்சிருச்சு. அப்ப நாங்க என்ன பண்ணோம், அப்போ இந்த மாதிரியான ஒரு சமூகத்துல நம்ம வந்து எதிர்வினை ஆற்ற வேண்டிய அவசியம் இருக்கே அப்படின்னு அந்த தாட் வந்து மைண்ட்லயே இருந்துட்டு இருந்தது. அப்புறம் பல்வேறு துறைகள்ல நாங்க எல்லா டாக்டர்ஸ் வந்து வெவ்வேறு ஸ்பெஷாலிட்டி போயிட்டோம். நான் வந்து கேன்சர் சர்ஜனா மாறிட்டேன். என்னுடைய நண்பர்கள் எல்லாமே வெவ்வேறு துறையில எல்லாமே டாப் போஸ்ட் கிராஜுவேஷன்லாம் முடிச்சுட்டு இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் ஹாஸ்பிட்டலும் வச்சிருக்காங்க. அப்போ நாங்கள் மீண்டும் வாட்ஸ்அப் வந்த பிறகு நாங்கள் வாட்ஸ்அப் குழுவில் மறுபடியும் இணைஞ்ச உடனே இந்த சமூகத்துக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு. ஏன் செய்யணும் அப்படின்னா, அந்த இடத்த தான் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். இப்போ நம்ம வந்து கிரீமி லேயர் பற்றி இப்போ பேசிட்டு இருக்கோம். அது வந்து இப்போ மிகப்பெரிய ஒரு விஷயமா வந்துருச்சு. கிரீமி லேயர் ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து அதில் உடன்பாடே கிடையாது. கிரீமி லேயருங்கிறது ஏன் ஆனால் போடுறாங்க அப்படின்னா, அடிப்படையாக அந்த ரிசர்வேஷனை பற்றி புரிதலே இல்லாதவங்க தான் கிரீமி லேயர் பற்றி பேச முடியும். ரிசர்வேஷன் என்ன, அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலரை நம்ம வந்து இடஒதுக்கீட்டின் மூலம் நிர்வாக ரீதியாக ஒரு பவர்ஃபுல் பொசிஷன்ல வச்சோம் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டியில இருக்கும் பொழுது அந்த கம்யூனிட்டியை மறுபடியும் எம்பவர் பண்றதுக்கு உதவுவாங்க அப்படிங்கிறதான். ஸோ வி ஆர் ஆல் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தி கம்யூனிட்டி. கண்டிப்பா. அப்போ ரிசர்வேஷனை பயன்படுத்துறவங்க எல்லாம் என்ன அப்படின்னா, அந்த சமூகத்தின் பிரதிநிதிகள். இப்போ இவங்க தன்னுடைய சார்ந்த துறைகளில் போயிட்டு அவங்களோட தன்னுடைய வலிமையை பெருக்கிட்ட பிறகு அவங்க என்ன பண்ணணும், தன்னுடைய சமூக அந்தஸ்தையும் அந்த பொருளாதார பலத்தையும் கல்வி அறிவையும் பயன்படுத்தி அந்த சமூகத்தை மீண்டும் உயர்த்துறதுக்கான முயற்சிகளை எடுக்கணும். அதுதான் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். அப்படின்னா நம்ம எப்படி ஒரு தேர்தலில் வந்து ஒரு எம்பி எம்எல்ஏ வந்து ஒரு தொகுதிக்கு செலக்ட் பண்ணி அந்த எம்எல்ஏ அல்லது எம்பி போய் தன்னுடைய அந்த பதவியை பயன்படுத்தி அந்த தொகுதியின் முன்னேற்றத்துக்கு அவர் எப்படி வேலை செய்கிறாரோ அந்த மாதிரி தான் கம்யூனிட்டி பேஸ்டு ரிசர்வேஷன்ஸுமே. இது இந்த எஸ்சி கம்யூனிட்டின்னு மட்டும் இல்லை, ஓபிசி யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டு பிற்படுத்தப்பட்டு இருக்காங்களோ அந்த சமூகத்தில் இருக்கிற நபர்களுக்கு இடஒதுக்கீட்டின் மூலம் நம்ம ஒரு சில பதவிகளையும் கல்வியையும் கொடுக்கறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, இவங்க அந்த சமூகத்தை வளர்க்கறதுக்கான பணிகள்ல ஈடுபடுவாங்க. இவங்களை எம்பவர் பண்றதன் மூலமா அந்த சமூகத்தை எம்பவர் பண்ண முடியும். இதுதான் வந்து அதனுடைய பேசிக் கான்செப்ட். ஆனா நம்ம எப்படி புரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படின்னா, அந்த இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி அந்தந்த நபர்கள் தன்னுடைய படிப்பை முன்னேற்றிக்கிட்டு பொருளாதார ரீதியா முன்னேறி அவங்க வந்து தன்னுடைய குடும்பத்தை முன்னேறி அப்ப அந்த குடும்பம் முன்னேறிடும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்ப இது அப்படியே நீங்க வந்து பிரதிநிதித்துவத்துக்கு நீங்க எம்எல்ஏ எம்பி சீட்டுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா, ஒரு எம்எல்ஏ அல்லது எம்பி தன்னுடைய தொகுதிக்கு எம்எல்ஏ எம்பி ஆன உடனே அதை பயன்படுத்திக்கிட்டு அவரும் அவரோட குடும்பமும் முன்னேறிட்டு போயிட்டாருன்னா அடுத்த எலெக்ஷன்ல வேற ஒரு எம்பி வந்து அவரும் அவருடைய குடும்பத்தை முன்னேறும். அப்படியா நம்ம சொல்றோம்? அப்படி கிடையாது. அந்த பிரதிநிதி அந்த தொகுதியை முன்னேற்றணும். அதே மாதிரி இந்த ஒவ்வொரு சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகளும் அந்தந்த சமூகத்தை முன்னேற்றணும். அப்ப அவங்க என்ன பண்ணணும், இவங்க தன்னுடைய கல்வி தன்னுடைய பொருளாதாரம் இதெல்லாம் முன்னேறின பிறகு தன்னுடைய அறிவையும் பெருக்கிக்கிட்டு அவங்க இந்த சமூகத்துக்கு எப்படி எம்பவர் பண்ணணும்னு யோசிக்கணும். கண்டிப்பா இது பண்ணாங்கன்னா அப்ப என்ன ஆகும், அந்த சமூகமே முன்னேறும். ஆனா நம்ம அப்படி மாறாக புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரா முன்னேறணும்னு நினைக்கிறோம் இல்லைங்களா? அப்ப என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா இவங்க இதுல 2 பேரோட தப்பு இருக்கு. ஒரு தப்பு என்னன்னா,
யார் அந்த பிரதிநிதித்துவ பயன்படுத்துறாங்களோ, இடஒதுக்கீட்டை யாரெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்களோ அவங்க மேலே மிஸ்டேக்கு. பொதுவாக ஆட்சி அதிகாரத்துல இருக்கவங்க இவங்களை பார்க்கக்கூடிய அந்த கண்ணோட்டத்திலயும் மிஸ்டேக் இருக்கு. ரெண்டுமே மிஸ்டேக் தான். இப்ப இவங்க எப்படி நினைக்கிறாங்க, நம்ம வந்து முன்னேறிட்டா போதும், நான் வந்து படிச்சுட்டேன், எனக்கு வந்து இடஒதுக்கீடு கிடைச்சிருச்சு, நான் அதன் மூலம் ஒரு நல்ல பதவிக்கு போயிட்டேன், என் குடும்பத்தை நான் செட்டில் பண்ணிட்டேன் அப்படின்னா உடனே மித்தம் அந்தந்த சமூகத்தில் இருக்கவங்க அவங்கவுங்களும் அதே மாதிரி இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி அவங்க முன்னேறிக்கணும், இதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. இவங்க வந்து அந்த பிரதிநிதித்துவத்தை புரிஞ்சிக்காததுனால வந்த வினை இது. இதனால ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறவங்களும் இவங்களை எப்படி பாக்குறாங்க, இவன் தான் முன்னேறிட்டான்ல, அப்ப அடுத்தவனுக்கு வழி கொடுக்குமே அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப அதனாலதான் அந்த கண்ணோட்டமே இவங்க மேல விழுது. பட் இவங்க தன்னுடைய பதவியை பயன்படுத்தி இந்த சமூகத்தின் முன்னேற்றத்துக்காக உழைச்சாங்க அப்படின்னா அப்ப அந்த சமூகம் கொஞ்சம் கொஞ்சமா மேல வரும். கண்டிப்பா. அப்ப இந்த எம்பவர் ஆன ஆட்களே இன்னும் மேல் மேலே எம்பவர் ஆகணும். ஏன்னா இப்போ ஒரு கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளியோட மகன் என்னதான் ரொம்ப சிரமப்பட்டாலும் அந்த குடும்ப சூழல்ல அவரால் அதிகபட்சமா ஒரு டாக்டரோ என்ஜினியரோ ஆக முடியும். ஆனா இந்த டாக்டரோ என்ஜினியரோ ஆன பிறகு அவருடைய மகன் தான் பெரிய அதிகார ரீதியான ஒரு சிவில் சர்வீஸ் எழுதி ஒரு IAS IPS ஆக முடியும், இல்ல ஒரு ஜட்ஜ் ஆக முடியும், இல்ல ஒரு அரசியல் நீங்க தான் இப்ப இது வரைக்கும் நான் கிரிமிலேயர் பத்தின ஏகப்பட்ட வீடியோக்கள்லாம் நிறைய எடுத்திருக்கேன். ஆனா இப்ப நீங்க சொன்ன மெத்தட் வந்து உண்மையிலேயே மிகச்சிறப்பா இருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல ஒருத்தவங்க வந்து அவங்களுக்கு அப்புறம் அடுத்த செகண்ட் ஜெனரேஷன்ல தான் அந்த அதிகாரமிக்க பதவி அடைக்க முடியும், டிசிஷன் மேக்கிங்கே அங்கதான் போக முடியும். கண்டினியூ. கரெக்ட். அப்போ நம்ம வந்து இதை வந்து இன்னும் கொஞ்சம் தான் எம்பவர் பண்ணணும். கிரீமி லேயர் வந்து இப்ப ரிசர்வேஷனோட கான்செப்டுக்கு அகைன்ஸ்டா வேலை செஞ்சிடும் நீங்க கிரீமி லேயரை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா. அப்ப யாருக்கெல்லாம் ஓரளவுக்கு வசதி இருக்கோ அவங்க தான் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரை இன்னும் கொஞ்சம் அதிக ஒரு பவர்ஃபுல் பொசிஷன், டிசிஷன் மேக்கிங், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இடங்கள்ல உட்கார முடியும். நம்மளுடைய 4 தூண்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த 4 தூண்கள்லயும் அதிகார மிக்க ஒரு இப்போ ஒரு கூலி தொழிலாளியுடைய மகன் வந்து நேரடியா போய் பிரதம மந்திரி ஆயிட முடியாது. கண்டிப்பா அவரு ஏதோ ஒரு கிளர்க் போஸ்ட்னு வரலாம், இல்லைன்னா வந்து ஒரு அதிகபட்சமா ஒரு டாக்டர் இன்ஜினியர்னு வரலாம், ஒரு வக்கீல் ஆகலாம். ஆனா இவருடைய மகன் அடுத்த ஜெனரேஷன் தான் ஒரு MLA MP ஆக முடியும், இல்ல ஒரு மினிஸ்டர் ஆக முடியும், இல்ல பிரைம் மினிஸ்டர் ஆக முடியும். அப்பதான் ஒரு என்டையர் கண்ட்ரியை வந்து மாற்ற முடியும். இவருடைய மகன் தான் அடுத்தது வந்து வக்கீல்ல இருந்து தாண்டி ஒரு ஜட்ஜ் ஆக முடியும். இவருடைய மகன் தான் நிர்வாக எக்ஸிகியூட்டிவ்ல போயிட்டு ஒரு கலெக்டர் ஆக முடியும், இல்ல ஒரு மீடியா சேனல்ல ரன் பண்ண முடியும். ஒரு கூலி தொழிலாளியோட மகன் என்ன பண்ணிட முடியும்? கண்டிப்பா. அப்போ நீங்க வந்து கூலி தொழிலாளியோட மகன் வந்து ஒரு சின்ன போஸ்ட் ஒரு கிளர்க் ஆன உடனே அவர் குடும்பத்தை அதுல இருந்து அகற்றிட்டு திருப்பி அடுத்த ஒரு கூலி தொழிலாளி அவரும் ஒரு கிளர்க்குனா இந்த என்டையர் கம்யூனிட்டியில வெறும் கிளர்க்குகள் தான் இருப்பாங்க. அப்ப இந்த கிளர்க்குகள்லாம் உருவாகி அந்த கம்யூனிட்டி எந்த காலத்துக்கு இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி முன்னேற முடியும்? இந்த 18% ரிசர்வேஷனை வைத்துக்கொண்டு அத்தனை கோடி மக்களும் வந்து முன்னேற்றுறதுன்னா எத்தனை ஆண்டுகள் ஆகும்? கண்டிப்பா. அப்ப அதனுடைய டிசைன் அப்படி கிடையாது. ரிசர்வேஷனோட டிசைனே அங்க இருக்கக்கூடிய அறிவு பிளஸ் வலிமை வாய்ந்தவர்களை இன்னும் கொஞ்சம் எம்பவர் பண்றதன் மூலம் அவங்க அந்த சமூகத்துக்கு வேலை செய்யணும். இதை இப்படிதான் பார்க்கணும். இதை பயன்படுத்துறவங்களும் புரிஞ்சுக்கிறது இல்ல, இத இடஒதுக்கீட்டை செயல்படுத்தக்கூடியவங்களும் புரிஞ்சுக்கிறது இல்ல. அது ஒரு தவறான புரிதல்னால இது தவறான பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு அந்த என்டையர் கம்யூனிட்டியில யார் வலிமை மிக்கவர்களோ அவர்களை தான் தேர்ந்தெடுத்து நம்ம வந்து அந்த இடஒதுக்கீட்டை கொடுக்குறோம். ஏன் இப்போ ஒரு இனம் வந்து ஒரு போருக்கு போகுது அப்படின்னா ஒரு தலைவனை தேர்ந்தெடுப்பாங்க. ஏன்னா அவங்க அந்த இனம் சார்பா இவர் போய் போராடுவாரு. அந்த தலைவன் கிட்ட தான் நம்ம வந்து ஆயுதங்கள் கொடுக்கணும். அவர் அந்த ஆயுதங்களை எடுத்துட்டு போய் உங்களை காப்பாத்துவார். இப்ப அப்படி இருக்கும் பொழுது அந்த இனத்துல வந்து ஆயுதமா கொடுக்கறது தான் இடஒதுக்கீடு. இந்த இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி இந்த சமூகத்தை இவர் வழி நடத்துவார். அதனாலதான் நம்ம வந்து அதுல பெஸ்ட் யாருன்னு செலக்ட் பண்றோம். அதுக்காக தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு இவங்களுக்கு கட் ஆஃப் மார்க் வச்சு அதுல தேர்ந்தெடுக்கணும். அப்ப இந்த நபர்கள் இந்த கம்யூனிட்டியில யார் பெஸ்ட், கண்டிப்பா அவங்ககிட்ட இந்த பவரை கொடுத்தா அவன் அந்த கம்யூனிட்டி முன்னேற்றுவான் அப்படின்னு நினைச்சு தானே கொடுக்குறோம். கண்டிப்பா அது ஆயுதம் கொடுக்குற மாதிரி தான். அப்ப இந்த ஆயுதத்தை பயன்படுத்திட்டு இவன் வரான். இப்ப அந்த இனம் வந்து ஒரு போருக்கு போகுதுன்னே வச்சுக்கோங்க. இவர் வந்து இந்த போர்ல ஜெயிச்சிடுறாரு. ஜெயிச்சிட்ட உடனே அடுத்து இன்னொரு போர் வருது. இப்ப ஏற்கனவே இவர் தான் போராடிட்டாரு, இன்னொருத்தனை கொடுப்போம் அப்படின்னா கொடுக்குறோம் முடியாது. இவர் தான் ஏற்கனவே வலிமை வாய்ந்தவர், எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவர், இவர்கிட்ட தான் இன்னும் ஆயுதத்தை கொடுக்கணும். அப்படிதான் நம்ம கொடுக்கணும். கண்டிப்பா அதே மாதிரிதான் இப்ப இடஒதுக்கீட்டு அப்படிதான் கொடுக்கணும். இந்த வலிமை வாய்ந்தவர்களுக்கு கொடுக்கணும். ஆனா இதுல ஒரு கண்டிஷன் என்ன, கண்டிஷன் அப்ளைன்னு என்னன்னா இந்த போராடுறவன் பொது நலத்தோட போராடணும்.
சுயநலத்தோட போராடினான்னா அவங்ககிட்ட வலிமையான ஆயுதத்தை மீண்டும் மீண்டும் கொடுத்து சமூகத்துக்கு பயன்படாது. கண்டிப்பா. அப்போ இங்க வந்து புரிதல்லையும் மிஸ்டேக் இருக்கு, இம்ப்ளிமெண்டேஷன்லயும் மிஸ்டேக் இருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் கண்டிப்பா இந்த கிரீமி லேயர்ல இருந்து காப்பாற்ற முடியும். Right, right. ஆனா கிரீமி லேயர் அமல்படுத்தப்பட்டால் இந்த சமூகம் வெறும் இடஒதுக்கீட்டை மட்டும் பயன்படுத்தி முன்னேறி வர்றதுக்கு பல நூறு ஆண்டுகள் ஆகும். கண்டிப்பா. வெல் செட் டாக்டர். அதே மாதிரியான இன்னும் நீங்க அந்த எம்எம்டி அந்த கிரிமி லேயர் அதுக்கு தான் சொல்ல வந்தீங்க. அந்த எம்எம்டி அதனுடைய லிங்க். அப்போ இந்த கிரீமி லேயர் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே அதுல என்ன புரிதல் இருக்கு அப்படின்னா, அப்ப இந்த சமூகத்தில் இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி யாரெல்லாம் ஒரு குறிப்பிட்ட பொருளாதார ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் சமூக அந்தஸ்தையும் பெறுறாங்களோ அவங்க இந்த சமூகத்தை நோக்கி திரும்பி பார்க்கணும். இதுதான் பே பேக் டு சொசைட்டி. அப்படி பண்ணாதான் இந்த ரிசர்வேஷனுக்கான உண்மையான அர்த்தம் இருக்குன்னு அர்த்தம். இதை நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். இதை நாங்க புரிஞ்சுக்கிட்ட உடனே அப்ப நமக்குன்னு ஒரு கடமை இருக்கு இல்லையா, இடஒதுக்கீடு என்னுடைய உரிமையாக இருந்தால் அப்ப எனக்கு ஒரு கடமையும் அதை ஒட்டி இருக்கு அப்படிங்கறத நாங்க புரிஞ்சுக்கிட்ட உடனே அப்ப எங்களுடைய கடமை என்னன்னு யோசிக்க ஆரம்பிச்ச உடனே அப்புறம் தான் வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப் உருவாகுது. வாட்ஸ்அப் குழுவில் இதுதான் பேசுறோம். நம்ம எல்லாம் வந்து இடஒதுக்கீட்டை பயன்படுத்திட்டோம். அதை இந்த இடஒதுக்கீட்டை வாங்கி தருவதற்காக நிறைய தலைவர்கள் உழைச்சிருக்காங்க. பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் வந்து அதுல நமக்கு வந்து வாங்கி கொடுத்த உரிமை இது. இந்த உரிமையை பயன்படுத்தி நம்ம வரும்பொழுது அவர் செய்த பணியினால நம்ம வந்து பலன் அடைகிறோம். அப்ப நம்ம ஒரு சில செய்ய வேண்டிய பணிகள்னால தானே நம்மளுடைய எதிர்கால சந்ததியும் பலன் அடையும். அப்ப இது ஒரு கண்டினியூஸ் போராட்டம் தான் என்டையர் சொசைட்டியும் மேல வர வரைக்கும். கண்டிப்பா. இப்ப ஒருவேளை சமூகம் வந்து சமத்துவத்துல இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நம்ம இதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பா. ஆனா யதார்த்தம் அப்படி இல்லை. இன்ன வரைக்கும் ஆணவ கொலைகள் நடந்துட்டு தான் இருக்கு, ஏற்றத்தாழ்வுகள் இருந்துட்டு தான் இருக்கு, சாதி ரீதியிலான வன்கொடுமைகளும் ஏற்றத்தாழ்வுகளும் அவங்களுடைய புறக்கணிப்பும் நடந்துட்டு தான் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இது தொடர் போராட்டம், இது தொடர்ந்து ஆகணும். அப்ப யார் போராடுவது அப்படின்னா அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய வலிமை மிக்கவர்கள் தான் போராடணும். அவர்களை வலிமையாக்க செய்வதுதான் இடஒதுக்கீடு. அப்ப இது எங்களோட ரோல் புரிஞ்சிடுச்சு. ரோல் புரிஞ்ச உடனே அடுத்து எப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஏன்ங்கிற கேள்விக்கு வந்துருச்சு இப்போ எங்களுக்கு பதில். எப்படி செய்ய போறோம் அப்படின்னு உடனே யதார்த்தமா எல்லாரும் கொடுக்கறது என்ன, நம்ம படிச்சிருக்கோம், ஓகே நம்ம பணம் இருக்கு, இந்த பணத்தை வச்சு யாராவது குழந்தைங்களை படிக்க வைக்கலாம் இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள், இல்ல அவங்கள வந்து பொருளாதார ரீதியா நலிவடைந்தவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது சுய தொழில் செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம், இல்ல அவர்களுடைய குடியிருப்புகளை இன்னும் கொஞ்சம் கிளீன் பண்ணலாம், இல்லைன்னா மருத்துவ முகாம்கள் நடத்தலாம். இப்படிதான் பொதுவா எல்லா சமூக அமைப்புகளும் இப்படிதான் செய்வாங்க. ஒரு சமூக ஆர்வலர்கள் செய்யற பணி யோசிக்கிறது இதுதான். இங்கதான் நாங்க வந்து டாக்டர் அம்பேத்கர் படிச்ச உடனே அப்ப இத்தகைய சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே இந்த ஒட்டுமொத்த சமூகத்தை எம்பவர் பண்றதுக்கு அது பயன்படாது. இது வந்து அடிப்படை ஆணிவேரை நம்ம போய் அடிக்கணும். இப்ப ஆணிவேர்னா அப்போ இவங்க ஏன் ஒதுக்கப்படுறாங்க, ஏன் அப்படி இவங்க ஏழ்மை நிலையில இருக்கிறாங்க, ஏன் இந்த சமூகம் அவர்களை புறக்கணிக்குது அப்படின்னு நம்ம தேட ஆரம்பிச்ச போதுதான் who are the untouchables, why they become untouchables அப்படிங்கறத டாக்டர் அம்பேத்கருடைய புத்தகத்தை வாசிக்க ஆரம்பிச்சோம். அப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சது, அப்போ வந்து இதுக்கு காரணமே வேற. நம்ம நினைக்கிற மாதிரி இவங்க படிப்பறிவு இல்ல, ஏழ்மையானவர்கள், இவங்க கிட்ட ஒற்றுமை இல்லை, இவங்க கிட்ட தாழ்வு மனப்பான்மை, இவங்க குளிக்கல, இவங்க செய்யற தொழில் இழி தொழில், அதனால தீண்டாமை கிடையாது. தீண்டாமைங்கிறது அடிப்படையா இரு மதங்களுக்கான பிரச்சனைங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். என்ன அப்படின்னா பிராமணியத்துக்கும் பௌத்தத்திற்கும் இடையே நடந்த போர் இது. அப்போ பிராமணியம் என்ன சொல்லுது அப்படின்னா பிறப்பினால் ஒருத்தன் மேல ஒருத்தன் கீழே அப்படிங்கிறதான் சொல்லுது. அதுதான் வேதங்கள் சொல்லுது, சாஸ்திரங்கள் சொல்லுது, இன்னைக்கு நடைமுறையிலும் அதுதான் இருக்கு. அது பிராமணிய தத்துவம். ஆனா இன்னொரு தத்துவம் என்ன சொல்லுது, அப்படி பிறப்பினால் ஒருத்தனுடைய தகுதியை நிர்ணயிக்க முடியாது, அவங்களா வளர்த்துக்கணும். ஒரு மனிதனுடைய அந்தஸ்துங்கிறது அவனுடைய கேரக்டர் பொறுத்து தான் இருக்க வழிய அது வந்து பிறப்பினால் அமையிறது கிடையாது அப்படின்னு சொல்ற தத்துவம். அதுதான் பௌத்த தத்துவம். அப்போ பிராமணியத்துக்கும் பௌத்தத்துக்கும் நடந்த ஒரு வரலாற்று ரீதியான போரில் யாரெல்லாம் பௌத்த சிந்தனையோட இருந்தாங்களோ அவங்கள அடக்கி ஒடுக்கி தன்னுடைய அடையாளமே தெரியாத அளவுக்கு இந்த சமூகம் வச்சிருக்கு. அவர்கள் தான் பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறத நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ ஆணிவேர் எங்க இருக்கு அப்படின்னா இது வந்து சிந்தனையில வந்து மாறுபட்டு இருக்கும். கண்டிப்பா பொது சமூகத்திற்கும் பட்டியல் சமூகத்திற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பொது சமூகம் பிறப்புங்கிறத நம்மளுடைய தகுதியை நிர்ணயிக்குது அப்படின்னு நம்புறாங்க. அதனால்தான் நான் இந்த ஜாதியில பிறந்துட்டேன், நான் உயர்ந்தவன் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா பட்டியல் சமூகம் என்ன நினைக்குது அப்படின்னா, பிறப்பினால் ஒரு மனிதனுடைய தகுதி நிர்ணயிக்க கூடாது, அவங்களுடைய உழைப்புக்கும் அவங்களுடைய அறிவுக்கும் அவங்களுடைய மனசாட்சிக்கும் ஏற்ற மாதிரிதான் ஒரு கேரக்டரை நிர்ணயிக்கணும் அப்படின்னு சொல்லுது. அப்ப இந்த ரெண்டு தத்துவத்துல நாங்க பாக்குறோம். நாங்க எந்த ஜாதி அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தத்துவம் சரியா இந்த தத்துவம் சரியான்னு பார்க்கும் பொழுது நாம டாக்டர் இது அப்போ படிச்சிருக்கிறோம்,
ஒரு மனிதாபிமான ரீதியில் இதை அணுகும் பொழுது இந்த இரண்டாவது தத்துவம் தான் சரியான தத்துவமா இருக்கு. பௌத்த தத்துவம் தான் மனித குலத்திற்கு சரியான ஏற்ற தத்துவம், ஒரு சமூகத்துக்கு ஏற்ற தத்துவம்ங்கிறது தெரியுது. அப்போ நாங்க இந்த தத்துவத்தினால் வீழ்த்தப்பட்ட ஒரு சமூகம் இப்படி இருக்குன்னா அந்த சமூகத்தை உயர்த்துறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா அந்த தத்துவ ரீதிக்கான போராட்டம் தான் செய்யணும். அந்த தத்துவத்தை தான் வலிமை அடைய செய்யணும். இன்னைக்கு சமூகத்துல பிராமணிய தத்துவம் வலிமை அடைஞ்சிருக்கு. அது பட்டியல் சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி, பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட எந்த ஒரு தத்துவத்தால் ஒடுக்கப்பட்டு இவர்கள்லாம் வந்து கீழ் ஜாதின்னு வச்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்க கிட்டே அதே மனநிலை தான் இருக்கு. இதுதான் நியாயம், நம்ம எல்லாம் கீழ்தான் அப்படின்னு அவங்க ஒத்துக்கிறாங்க. பட் உண்மையான தத்துவத்துக்கு இங்க வலிமை இல்லை. அப்ப இந்த உண்மையான தத்துவத்துக்கு வலிமை சேர்க்கணும். இதனால்தான் டாக்டர் அம்பேத்கர் 1956 பௌத்தம் ஏற்றிருக்கிறாரு அப்படிங்கிறத அந்த உள் அர்த்தத்தை புரிஞ்ச உடனே அப்ப எங்களுடைய பணி ரொம்ப சுலபமாயிடுச்சு. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா இந்த நாட்டு மக்களுக்கு தேவையான தத்துவம் வந்து பௌத்த தத்துவம். அப்ப அந்த தத்துவத்தை வலிமையடைய செய்யணும். அதற்கான கருத்து ரீதியான எண்ணிக்கை ரீதியான வலிமையை சேர்க்கணும். அதுதான் நம்ம பணியாக இருக்கணும். அப்படி இருந்தா இது வந்து பட்டியல் சமூகத்துக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்திய சமூகத்துக்கே நல்ல ஒரு விளைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தத்துவம் வந்து பௌத்த தத்துவம். கண்டிப்பா. அதனால இதை நோக்கி நம்ம உழைக்கணும் அப்படின்னு நினைச்சோம். அடுத்தது கான்ஸ்டிடியூஷனை பார்த்தோம். பாபா டாக்டர் அம்பேத்கருடைய கான்ஸ்டிடியூஷன்லயும் அந்த லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, அதுலயும் அவர் மை பிலாசபி அப்படிங்கிற ஒரு ஆர்டிகிள், ஒரு சின்ன ஒரு கட்டுரை. இந்த கட்டுரையில அவர் என்ன எழுதுறாரு அப்படின்னா, அரசியலமைப்பு சட்டத்தை நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். ஆனா அரசியலமைப்பு சட்டம் வேலை செய்யணும் அப்படின்னா ஜாதி ஒழிப்புங்கிற புத்தகத்தில் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் கோட் பண்றது ஃபர்டினண்ட் லசால கோட் பண்றாரு. இந்த ஃபர்டினண்ட் லசால் என்ன கோட் பண்றாரு? அவர் ஒரு ஜெர்மன் புரட்சியாளர். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு நாட்டின் அரசியலமைப்பு சட்டம் வேலை செய்யணும் அப்படின்னா அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய கருத்தும் அந்த நாட்டு மக்களுடைய பெரும்பான்மையான மக்களுடைய கருத்தும் ஒன்றாக இருக்கணும். ஒரே மாதிரி இருந்தாதான் அந்த அரசியலமைப்பு சட்டம் வேலை செய்யும். அரசியலமைப்பு சட்டத்துல வேற ஒரு கருத்தும் பெரும்பான்மையான மக்கள் மனதுல வேற ஒரு கருத்தும் இருந்தா இந்த அந்த நாட்டோட அரசியலமைப்பு சட்டம் வேலை செய்யாது. ஒண்ணு அது வலுவிழந்து சும்மா இருக்கும் டம்மியா, இல்லைன்னா அதை மாத்திடுவாங்க. இப்ப நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்துல என்ன கருத்து இருக்கு அப்படின்னா அது லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, அனைவருக்குமான பொது நீதினு சொல்லுது. எல்லாரும் சமம்னு நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. ஆனா பெரும்பான்மையான மக்கள் மனதுல என்ன கருத்து இருக்கு? அனைவரும் சமம் கிடையாது, ஒவ்வொருத்தரும் அவங்க ஜாதிக்கு ஏற்ற மாதிரி மேல கீழே அப்படின்னு பெரும்பான்மையான சமூகம் நினைக்குது. அப்ப எப்படி இந்த அரசியலமைப்பு சட்டம் வேலை செய்யும்? அரசியலமைப்பு சட்டம் அதனாலதான் வேலை செய்ய மாட்டேங்குது. டாக்டர் அம்பேத்கர் சொன்ன மாதிரி ஒண்ணு டம்மியா இருக்கும், நிறைய நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருக்கு. கண்டிப்பா அது இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுச்சுனாலே போதும், நாடு வந்து வேற பாதையில போயிடும். அப்ப ஏன் அது செய்யலைன்னா நாட்டு மக்கள் அதை விரும்பல. அப்ப என்ன அடுத்த ஆப்ஷன் என்ன? அரசியலமைப்பு சட்டத்தை மாத்தி தான் வைக்கணும். அதற்கான முயற்சிகள் தான் இன்னைக்கு வந்து நம்மளுடைய அரசியல் சூழல்ல நம்ம பார்க்க முடியும். அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலதுல வலுவிழக்க செய்யறோம், இல்லைன்னா என்டையரா அதை மாத்தி அப்படிங்கிறது தான் இந்த சமூகம் நினைக்குது. அப்போ டாக்டர் அம்பேத்கர் சொல்றார், என்னுடைய அரசியலமைப்பு சட்டம் இந்த நாட்டு மக்களுக்கு சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் அனைத்து வசதியான வழிமுறைகளையும் கொடுக்கணும்னு நினைக்குது. ஆனா அவங்க மனநிலை, அவங்க மனசுல ஊறி போய் இருக்கிற ஒரு கருத்து, மத ரீதியான கருத்து அதை தடுக்குது. அப்போ நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் ஏன் வேலை செய்யல அப்படின்னா இந்த நாட்டில் பெரும்பான்மையான மக்கள் மனதுல சமத்துவ தத்துவம் இல்லை. அது எந்த தத்துவம்? அதுதான் பௌத்த தத்துவம். அதனால்தான் டாக்டர் அம்பேத்கர் சொல்றாரு, என்னுடைய கான்ஸ்டிடியூஷன் நான் பிரெஞ்சு ரெவல்யூஷன்ல இருந்து எடுக்கல, நான் பௌத்த தத்துவத்துல இருந்து எடுத்தேங்கிறார். அப்போ பௌத்த தத்துவத்துக்கான நீடு எங்களுக்கு புரிஞ்சிடுது. அப்போ பௌத்த தத்துவம் இந்த நாட்டில் பெரும்பான்மையான மக்கள் மனதில் இருந்தாதான் இந்த நாட்டின் அரசியலமைப்பு சட்டமே வேலை செய்யும். அதை எழுதுனவரே அதுதான் சொல்லியிருக்கிறார். அப்போ நம்மளுடைய பணி எங்க போகணும் அப்படிங்கிறது புரிஞ்சிச்சு. அப்போ இந்த நாட்டு மக்களிடையே அரசியலமைப்பு சட்டத்தை நிலைநாட்டணும் அப்படின்னா நம்ம எல்லாம் பெருமையா சொல்லிக்கிறோம் இல்லையா, உலக அளவிலேயே ஒரு வலிமையான ஒரு அரசியலமைப்பு சட்டம், மிகச்சிறந்த அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்றோம். ஆனா அது செயல்படாம இருந்தா அது நமக்கு என்ன பெருமை? கண்டிப்பா ஒரு இந்தியனாக நான் பெருமைப்படணும்னா என்னுடைய அரசியலமைப்பு சட்டம் இங்க வந்து செயல்படுதுன்னு சொல்லணும். அது செயல்படக்கூடிய சூழலை நம்ம இன்னும் உருவாக்கல, இந்த சமூகம் உருவாக்கல. அது வந்து அவருடைய கண்ணோட்டத்திலே, அது யார் எழுதினாரோ அவரே அதுதான் சொல்றாரு, பெரும்பான்மையான சமூகம் என்ன நினைக்குதோ அதுவும் இந்த அரசியலமைப்பு சட்டமும் ஒன்று போனால் மட்டும்தான் என்னுடைய அரசியலமைப்பு சட்டமே வேலை செய்யும். அப்போ எங்களுடைய பணி வந்து எப்படி இந்த சமூகத்தை முன்னேற்றுறது அப்படின்னா பௌத்த தத்துவத்தை இந்த மக்களிடையே கொண்டு வரணும் அப்படின்னு செய்ய ஆரம்பிச்சோம். அதனாலதான் இந்த மாஸ் மூவ்மெண்ட் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்கி இதனுடைய ஒரே பணி என்ன அப்படின்னா
இடஒதுக்கீட்டினால் பலனடையக்கூடிய அனைத்து மக்களையும் ஒருங்கிணைத்து இவர்கள் இந்த சமூகத்தை நோக்கி திரும்பி பார்க்கணும். பே பேக் டு சொசைட்டி. அதுவும் எப்படி பே பேக் டு சொசைட்டி அப்படின்னா, இந்த மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த கருத்து, இதை வந்து பௌத்த கருத்தை உருவாக்கணும். குறிப்பாக பட்டியல் இன மக்கள் கிட்ட தான் ஃபர்ஸ்ட் டார்கெட். ஏன்னா இவங்க தான் வரலாற்று ரீதியா இந்த கருத்தை தாங்கி பிடித்தவர்கள். அதுக்கப்புறம் மன்னர்களின் ஆட்சி முறையிலையும் அதுக்கப்புறம் பல்வேறு அரசியல் அதிகாரங்கள்னாலையும் இவங்கெல்லாம் ஒடுக்கப்பட்டு இன்னைக்கு வந்து தன்னுடைய அடையாளத்தை இழந்து குரல் நசுக்கப்பட்டு இருக்கிறாங்க. ப்ராக்டிக்கலா இந்த இப்போ நீங்க சொன்ன மாதிரி மாஸ் மூவ்மெண்ட் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுல ப்ராக்டிக்கலா செய்யும் போது இப்போ வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு இதோட பார்வை எப்படி இருக்குன்னா, இது ஒரு மதமாற்ற பணி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா பௌத்தம் இப்ப நீங்க சொல்ற அந்த சமத்துவ கருத்து இந்த இது அப்படி தெரியாது. ஏன்னா இன்னைக்கும் கூட பல நாடுகள்ல புத்தரையே ஒரு கடவுளாக வழிபடுற ஒரு சூழல் இருக்கு. புத்தரை பத்தி அவரே சொல்றது கூட இல்ல, அம்பேத்கர் சொல்றது, பெரியார் சொல்றது, அவர் தன்னை கடவுள்னு ஒருபோதும் சொல்லல அப்படிங்கிற ஒரு புள்ளியை நாம புரிந்துகிட்டாலும் பெரும்பான்மையானவர்கள் வந்து அதை ஒரு கடவுளா தான் பார்க்கிற சூழல். இந்த மாதிரியான நேரத்துல இப்ப உங்க மருத்துவமனைக்கு வரும்போது கூட ஒரு புத்தர் சிலை வச்சிருக்கிறீங்க, நிறைய பேர் நின்று வழிபடுறாங்க, அதை வழிபாடு செய்யற சூழல் இருக்கு. இதே நாம வந்து அந்த புத்தர் சிலை கிட்ட மேல ஒரு வாசகம் எழுதியிருப்பாரு, பாத்தீங்களா? பார்த்தேன். நீங்க அப்படி எழுதியிருந்தாலுமே வழிபாடு செய்யறாங்க. கரெக்ட். ஏன்னா அதுதான் அங்கதான் அந்த முரண். அந்த முரண் வந்து நீங்க கரெக்டா பாத்துட்டீங்க. வழிபடுறாங்க, மேல ஆனா வாசகம் அதையும் நீங்க வந்து நம்மளுடைய ஆமா நீங்க வந்து பார்வையாளர்களுக்கு அந்த வாசகத்தை காமிக்க, அந்த வாசகத்தை முன்னிறுத்தி தான் பௌத்தம் இங்க எடுக்கப்படும்.